இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டே 21ஆம் தேதி வந்து முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரப்போற 5 நாளு 22 டூ 26 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வரப்போற 5 நாள் வந்து நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புல் கண்ட்ரோல்ல இருக்க போதா? இல்ல வந்து பியர் கண்ட்ரோல்ல இருக்க போதா? அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாலிடே இருக்கா அப்படின்னு பார்த்துக்குருவோம். ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாசம் வந்து கிடையாது. ஸோ அடுத்த மாசம் நம்ம 2ஆம் தேதி அக்டோபர் மட்டும் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்கு. என்ன நெகட்டிவ் நியூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம H1B விசா தான். ஸோ H1B விசா பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நேத்து வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ H1B விசா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்போதைக்கு இதான் வந்து பெரிய நியூஸ்ல இருக்கு. ஸோ நம்ம ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய யூ டர்ன் மன்னரா இருக்காரு. அப்புறம் இப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து யூ டர்ன் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இப்ப நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரவுட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இத வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. என்ன பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா $100,000 வந்து பார்த்தீங்கன்னா பெர் இயர் இதான் வந்து முக்கியமானது. பெர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து H1B விசா வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து நீங்க வந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறிருச்சு. ரொம்பவே மாறிருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நியூஸ் வந்தனால மைக்ரோசாஃப்ட்ல இருந்து ஜேபி மார்கன் அந்த மாரி கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, டாப் டெக் ஃபர்ம்ஸ்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேகமா அர்ஜென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லிட்டாங்க, நம்ம அமெரிக்காவுக்கு வந்துருங்க. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபீ வந்து ஹைக் ஆயிரும். $100,000 குடுக்குற வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. அதுக்கடுத்து நம்ம Google, Amazon, Meta எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பரபரப்புல வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வேகமா வந்து வந்துருங்க. நீங்க வெளிநாட்ல இருக்கீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்துருங்க, அமெரிக்காவுக்கு வந்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்டமே வந்து உருவாக்கிருச்சு. ஸோ மைக்ரோசாஃப்ட்ல என்ன சொல்ட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 ஹவர் டெட்லைன் வார்னிங் குடுத்துட்டாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியனுக்கும் அதே மாரி ஃபாரின் எம்ப்ளாயீஸ்க்கும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்னிங் குடுத்தாங்க. நீங்க 24 மணி நேரத்தில வந்து நம்ம அமெரிக்காவுக்கு வந்துரணும். அந்த H1B விசா $100,000 ஏத்துனனால. ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பா இருந்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட்ல பரபரப்பா இருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவுக்கு போணும், போணும் அப்படிங்கிற மாரி ரொம்ப ரஷ்ஷாவே இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. யார் யார் வந்து அமெரிக்காவுக்கு போணும் அப்படின்னு நெனைக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த யூ டர்ன் என்ன அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன சொன்னோம் பெர் இயர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பெர் இயர் வந்து மாத்திட்டாங்க. இப்ப வந்து மாத்திட்டாங்க. என்ன மாத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நியூஸ் சேனலும் ஒரு சில தப்புலாம் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் ரவுட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரவுட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டேட் என்ன குடுத்துருக்காங்க, டைம் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரவுட்டர்ஸ் பாருங்க டேட் டைம் என்ன குடுத்துருக்காங்க 13 ஹவர்ஸ் எகோ அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 ஹவர்ஸ் எகோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பிசினஸ் சேனல் பிளஸ் பெரிய நியூஸ் சேனல் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஆன்லைன்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 13 ஹவர்ஸ் எகோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபீ பெர் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்போட பிரஸ் செக்ரட்டரி. ஸோ பிரஸ் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டர்ல வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது அந்த எக்ஸ்ல வந்து என்ன ட்வீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. 17 ஹவருக்கு முன்னாடி. அதில என்ன பார்த்தோம் 13 ஹவர்ன்னு பார்த்தோம். ஸோ ரவுட்டர் தான் எனக்குள்ள வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ பாருங்க டூ பி கிளியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் நாட் அன் ஆனுவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனுவல் ஃபீ கிடையாது. இட் இஸ் அ ஒன் டைம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களேவும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹூ ஆல்ரெடி ஹோல்ட் த H1B விசா. H1B விசா வந்து முன்னாடி யார் வச்சிருந்தாங்களோ, அதே மாரி இப்ப வந்து அமெரிக்காவுக்கு வெளியில யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது சார்ஜ் பண்ண மாட்டோம். $100,000 வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க என்டர் பண்றதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கணும். பட் எதுக்கு வந்து அந்த பெர் இயர் போட்டாங்க அப்படின்னு எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து H1B விசா ஹோல்டர் கேன் லீவ் அண்ட் என்டர் டூ த கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க லீவும் பண்ணிக்கலாம், என்டரும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு தான் இது அப்ளை ஆகும்? H1B விசா வந்து யாருக்கு தான் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் அப்ளைஸ் ஒன்லி டூ நியூ விசாஸ். இனிமே புதுசா வர்றவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரினியூ பண்ணா கூட இது வந்து தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் கரண்ட் விசா ஹோல்டர்ஸ். இப்ப வந்து யார் வந்து அந்த விசா வந்து ஹோல்ட் பண்றாங்களோ, இல்ல வந்து ரினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த H1B விசா வந்து அப்ளை பண்ண முடியாது. அது வந்து இந்த புது ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட் வில் ஃபர்ஸ்ட் அப்ளை இன் த நெக்ஸ்ட் அப்கமிங் லாட்டரி சைக்கிள். ஸோ வரப்போற லாட்டரி சைக்கிள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அந்த H1B விசா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ H1B விசா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைக் ஒன்லி ஃபார் நியூ பெட்டிஷன் நாட் ரினியூவல்ஸ் கிளாரிஃபைஸ் ஒயிட் ஹவுஸ் வந்து இந்த மாதிரி வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இப்ப தான் வந்து இந்த நியூஸ் சேனல்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கன்க்ளூஷன்ல வேற ஒண்ணுமே இல்ல. நோ நீட் டூ ரஷ் பேக் டூ யுஎஸ். அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேகமா போகணுங்கிற அவசியம் இல்ல. ஒயிட் ஹவுஸ் வந்து இந்த மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ H1B விசா வந்து பார்த்தீங்கன்னா, நியூ அப்ளிகன்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த H1B விசா என்ன சொல்றேன் எதுவும் புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்க. மேல ஐ பட்டன்ல கூட வரும். அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எத தாக்கும்? நம்ம இந்தியால வந்து எத தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்தியன் ஐடி செக்டர் தான் வந்து தாக்கும். மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத வந்து ஐடி செக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். யுஎஸோட ஜிடிபி டேட்டா வந்து வரப்போகுது. ஸோ யுஎஸோட ஜிடிபி டேட்டா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செப்டம்பர் 25ஆம் தேதி. செப்டம்பர் 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸோட ஜிடிபி டேட்டா வரும். ஸோ நம்ம மார்க்கெட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் ரியாக்ஷன் குடுக்கும். எப்படி டேட்டா வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 22ஆம் தேதி. 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான நாளு. அதாவது நாளைக்கு தான். நாளைக்கு தான் 22ஆம் தேதி. என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து குறையுது.
ஸோ நம்மளுக்கு அந்த 0% 5% அப்புறம் 18% 40% வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க, ஜிஎஸ்டி சேவிங் ஃபெஸ்டிவலும் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோயர் பிரைஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு பட்ஜெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பூஸ்ட் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜிஎஸ்டி தீபாவளி தமாக்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட்ச் இருக்கு. அதாவது ஒரு உள்குத்து இருக்கு. அந்த உள்குத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன உள்குத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் இஸ் லைக்லி டு கீன்லி மானிட்டரிங் பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி டு என்ஷூர் தட் ஜிஎஸ்டி ரேட் கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இங்கே பாருங்க ரூ. 100 வந்து என்ன ஆச்சு, ஒரு நார்மல் பொருள் இருந்துச்சு. அதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து 18% ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ இந்த 18% ஜிஎஸ்டி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 100லேருந்து என்ன ஆச்சு 5% வந்துருச்சு. இப்போ என்ன ஆகும் ரூ. 105 வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஒரிஜினல் பிரைஸ். ரூ. 105 வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரூ. 105 வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து நம்மளுக்கு குடுக்கணும். ரூ. 105 தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் வந்து குடுக்கணும். பட் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரூ. 110 வந்து அவங்க வந்து குடுப்பாங்க. அதாவது அவங்க அவங்க கம்பெனியோட ப்ராஃபிட்ட ஏத்துறதுக்காண்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ரூ. 5 வந்து எக்ஸ்ட்ரா கூட்டிருவாங்க. உங்களுக்கு ரூ. 105 தான் கிடைக்கணும். பட் அவங்க ப்ராஃபிட்காண்டி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5 வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிருவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பார்க்க போறாங்க. ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்க்கு வந்து இப்போதைக்கு ரிப்போர்ட் குடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து ஜிஎஸ்டி வந்து ரேட்ட வந்து குறைச்சிருக்காங்களா இல்லையா? அவங்க பிரைஸ் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? இப்ப எவ்வளோ இருக்கு? அப்படிங்கிற அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துக்கு 6 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கம்பெனியும் வந்து கவர்மெண்ட்க்கு வந்து ரேட் குடுத்துக்கிட்டே இருக்கணும். பிரைஸ வந்து எவ்வளோ லிஸ்ட் அப்படிங்கிறது குடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மீறி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி குறைச்ச பிறகும் அவங்க பிரைஸ் வந்து குறையல அப்படின்னா, அவங்களுக்கு பெனால்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட விலை வந்து குறைஞ்சிருக்கு. இதோட விலை குறைஞ்சிருக்கு. ஸோ இதோட விலை வந்து இவங்க குறைக்கல அப்படிங்கிற மாரி தான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ எதோட விலை வந்து குறையல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப வந்து ட்ரெண்ட் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுல வந்து நல்ல பாசிட்டிவான ரியாக்ஷன் காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்டோமொபைல் செக்டர்ல வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து ரொம்பவே ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவான ரியாக்ஷன் காமிக்கும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஆட்டோமொபைல் நிஃப்டி ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஏறிருச்சு. ஸோ நாளைக்கு என்ன ரியாக்ஷன் குடுக்குது, நிஃப்டி ஆட்டோ வந்து எப்படி குடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் பண்ணாரு. நேஷன வந்து அட்ரஸ் பண்ணாரு. ஸோ நம்ம பார்த்துருப்போம் 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அட்ரஸ் பண்ணாரு. ஸோ மேக் இன் இண்டியா பத்தி நெறையா பேசினாரு. ஸோ மேக் இன் இண்டியா ஸ்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கும். இப்போதைக்கு இதான் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ மேக் இன் இண்டியால வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.